ஜென்ஸும் வந்து பாருங்க, ரிஷபராசி ஜென்ஸும் ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்க, ரொம்ப பிளசண்டா இருப்பாங்க, ரொம்ப கூலா இருப்பாங்க. பார்த்தா திரும்பி பார்க்கணும் அப்படின்னு தோணும். இதெல்லாம் ரிஷபராசி ஜென்ஸா இருந்தாலும் கேர்ள்ஸ் வந்து பாருங்க, சட்டு சட்டுன்னு உங்களை திரும்பி பார்ப்பாங்க. நிறைய கேர்ள்ஸால அட்ராக்ட் ஆகக்கூடிய ராசி எது அப்படின்னா ரிஷபராசி. அதாவது 60 வயசு ஜென்னா இருந்தா கூட ஒரு 20 வயசு பொண்ணு அழகா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி பார்ப்பாங்க. ஒய்ஃப் கூடவே இருந்தா கூட சரி, திரும்பி பார்ப்பாங்க. அந்த பிள்ளை அப்படி தூர போய் மறையிற வரைக்கும் அந்த பிள்ளையை கண் கொட்டாம பார்ப்பாங்க. ஒய்ஃப் அவங்கள கவனிக்கிறத கூட, ஒய்ஃப் அவங்கள நோட்டீஸ் பண்றத கூட இவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, 12 ராசிகளும் மேஷம் முதல் மீனம் வரை பெண்களுக்கான பதிவு, அவங்களோட லைஃப் டைம் ப்ரெடிக்ஷன் நம்ம போட்டோம். அதில் நிறைய பெண்கள் வந்து பாருங்க, 100% உண்மைங்க, பக்காவாக சொன்னீங்க, பர்ஃபெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்க. சந்தோஷம். அதில் நிறைய ஆண்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஏங்க பெண்களுக்கு மட்டும்தான் சொல்லுவீங்களோ, எங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டீங்களோ, ஏன், என்ன காரணம், ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு கிண்டலாக கேட்டிருந்தீங்க ஒரு சிலர் ஏன் பெண்கள் மட்டும்தான் உலகத்தில் இருக்காங்களா, ஆண்களே இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சந்தோஷம், ஆண்களும் இருக்காங்க தான். நம்ம என்ன பண்ணலான்னா, நீங்கள் அந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் கேட்டதுனால இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகள்லையும் ஆண்கள் அவங்களோட ஒரு லைஃப் டைம் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாங்க. லைஃப் டைம் ப்ரெடிக்ஷன் அப்படின் போது அவங்களோட இளமை காலம் எப்படி இருக்கும், அதே மாதிரி பாருங்க அவங்க வாழ்க்கையில் என்னென்ன போராட்டங்களை சந்திச்சிருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் லவ் வந்திருக்குமா, லவ்ல என்ன மாதிரி அவங்க வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க, இப்படி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சட்டுன்னு மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை பார்த்துக்கலாம். சரிங்களா? ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி ஜென்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து பாருங்க, ரிஷபம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தத்துவ ராசி. அப்போ லேடிஸ் மட்டும்தான் அழகாக இருப்பாங்க அப்படின்னு இல்லைங்க, ஜென்ஸும் வந்து பாருங்க, ரிஷபராசி ஜென்ஸும் ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப பிளசண்டாக இருப்பாங்க, ரொம்ப கூலாக இருப்பாங்க. பார்த்தா திரும்பி பார்க்கணும் அப்படின்னு தோணும். இது வந்து பாருங்க, சுக்கிரன் ஆதிக்கம் அப்படின்னாலே, சுக்கிரன் ஒருத்தவங்க ஜாதகத்தில் ஆதிக்கமாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து பாருங்க, அவங்க சும்மா போனாங்க, அவங்க எப்படி இருக்காங்க ஏதா இருக்காங்க தெரியாது, நம்ம போகும்போது நம்மளை கிராஸ் பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மள ஏதோ ஒரு சில்லுன்னு கிராஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்மள அறியாம நம்ம திரும்பி பார்ப்போம். இதெல்லாம் ரிஷபராசி ஜென்ஸா இருந்தாலும் கேர்ள்ஸ் வந்து பாருங்க, சட்டு சட்டுன்னு உங்களை திரும்பி பார்ப்பாங்க. நிறைய கேர்ள்ஸால அட்ராக்ட் ஆகக்கூடிய ராசி எது அப்படின்னா ரிஷபராசி. ரிஷபராசி ஜென்ஸ்க்கு வந்து பாருங்க, வயசு நிறைய ஆகுது அப்படின்னாலும், ஒரு 40+, 50+ ஆகுறாங்க அப்படின்னாலும் அவங்கள பார்த்தா ஒரு 30+ மாதிரி தான் தெரிவாங்க. அது எப்படி, அது சாத்தியம்? அது அப்படிதான், அது வந்து சுக்கிரன் ஆதிக்கம் அப்படின்றதுனால அப்படிதான் இருக்கும். அதுக்கும் மேல இப்ப ரிஷபராசி சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி. சுய ஜாதகத்திலேயே வந்து ரிஷபராசி, ரிஷப லக்னம், சந்திரன் வந்து பாருங்க லக்னத்துல உட்காந்துட்டான் அப்படின்னா எப்படி அப்படின்னு சொன்னா, எல்லா ரிஷபமும் ஃபிளர்ட் கிடையாதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சந்திரன் வந்து லக்னத்திலே, ரிஷப லக்னம் லக்னத்திலே சந்திரன் உட்காந்துட்டான், சரியான ஃபிளர்ட் அப்படின்றது இவங்களுக்கே இருக்கும். அதாவது 60 வயசு ஜென்னா இருந்தா கூட ஒரு 20 வயசு பொண்ணு அழகா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி பார்ப்பாங்க. ஒய்ஃப் கூடவே இருந்தா கூட சரி, திரும்பி பார்ப்பாங்க. அந்த பிள்ளை அப்படி தூர போய் மறையிற வரைக்கும் அந்த பிள்ளையை கண் கொட்டாம பார்ப்பாங்க. ஒய்ஃப் அவங்கள கவனிக்கிறத கூட, ஒய்ஃப் அவங்கள நோட்டீஸ் பண்றத கூட இவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு லயிச்சு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ரிஷபத்துக்கு அழகு ரொம்ப பிடிக்கும், யார் அழகா இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். இப்ப லேடிஸ்னா அவங்களை ரொம்ப அலங்காரம் பண்ணிப்பாங்க. இப்ப ஜென்ஸ் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களும் ரொம்ப அலங்காரம் தன்னை பண்ணிப்பாங்களா அப்படின்னா, நிறைய பியூட்டி பார்லருக்கு போய் ஹேர் ஸ்டைல் பண்றது, இந்த சலூன் போறது, ஃபேஷியல் பண்றது, ஹேரை வந்து பாருங்க நல்ல விதவிதமா வந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விதமான ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்க இல்லைங்களா. அந்த நிறைய பேர் பண்றதுல நிறைய பேர் வந்து ரிஷபமா இருப்பாங்க. அதாவது 100 பேர் பண்றாங்கன்னா அதுல 90 பேர் ரிஷபமா இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே அந்த கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, உங்க அழகு சார்ந்த ஒரு கவலை அப்படின்றது எப்பயுமே இருக்கும், அழகு சார்ந்த ஒரு கவனம் அப்படின்றது இருக்கும், அழகு சார்ந்த ஒரு ஈர்ப்பு அப்படின்றது இருக்கும்.
இது வந்து லக்னத்திலே சந்திரன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, பேசிக்காவே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனோட ஒரு ஆதிக்கம் அப்படின்றதுனால ரிஷபத்துக்கு வந்து இந்த அழகு, லௌகீக வாழ்க்கை, புரியுதுங்களா, தன்னைத்தானே அலங்காரம் பண்ணிக்கிறது, கற்பனை வளம், கற்பனா சக்தி அப்படின்றதுலாம் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில ஒரு குழந்தை ரிஷபராசி பையன் பிறக்கிறா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபேமிலியில 5 பேர் 6 பேர் இருக்காங்க. இப்ப இந்த பையன் பையனா பிறந்துட்டான், இல்ல 5வது பையனா கூட பிறந்துட்டான். ஓரளவுக்கு ஸ்கூல் போறான், படிக்கிறான் அப்படின் போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்களா நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸா அவங்க பழகுவாங்க. ஒரு 5 பையன் பழகுறான் இவன் கூட அப்படின்னா, அந்த 5 பையன்ல 5 பையனையும் நம்புவோம். இந்த பையன், இந்த ரிஷபராசி பையன் வந்து பாருங்க 5 பையனையும் நம்புவோம். ஆனா அந்த 5 பசங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்கு விசுவாசமா இருப்பாங்களா சொல்ல முடியாது. ஆனா இவன் எல்லாருக்குமே விசுவாசமா இருப்பான். அதுலயும் 2 பசங்க இவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 பசங்களுக்காக இவன் உருகி 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 ஃப்ரெண்டா இருப்பா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஷிப்லேயே வந்து பாத்தீங்கன்னா இன்டெப்த் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஒரு நேர்த்தியான ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பொசசிவ்னஸ் அப்படின்றது ஃப்ரெண்ட்ஷிப்லேயே இருக்கும் ரிஷபத்துக்கு. ஓகேங்களா? அதுக்கும் மேல இப்ப ஒரு ஸ்கூல் படிக்கிற ஏஜ்லயே கூட வந்து பாருங்க ஃபேமிலினோட பர்டன் ஏதாவது இருக்கு அப்படின்னா ரிஷபம் மீதி பசங்களா வந்து அப்பா கடைக்கு போயிட்டு வாப்பா, இந்த வேலை செய். இப்ப அவங்க அப்பா வந்து பாருங்க ஒரு சிக்கன் கடை வச்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சிக்கன் கடை வச்சுட்டு இருக்காரு, அதுல வந்து வேலை செய்யணும் அப்படின்னா மீதி பசங்களா வேலை செய்யறாங்களோ இல்லையோ, இந்த பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து அப்பா கூட போய் ஹெல்ப் பண்ணுவான். அப்பாவுக்கு அந்த சிக்கன் கடையில அப்பானோட வியாபாரத்துல அப்பாவுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப் சப்போர்ட், அம்மாக்கு ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப் சப்போர்ட் அப்படின்னு ஃபேமிலி பாரத்தை சின்ன வயசுலேயே சுமக்கக்கூடிய அன்பர்கள் யாரு அப்படின்னா ரிஷபராசி ஜென்ஸ். பொதுவா ரிஷபம் வந்து பாருங்க காலை வந்து பொதி சுமக்கிறதுக்குனே பிறந்துச்சு. அதே மாதிரிதான் ரிஷபம் கஷ்டப்படுறதுக்குனே பிறந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து பாருங்க ரிஷபராசி லேடிஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு லைஃப்ல வந்து பாருங்க கஷ்டம் அப்படின்றது எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். அது ஏன், என்ன காரணம், இது வந்து பாருங்க இப்ப வரைக்கும் யாராலையுமே சாலிடா கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஜோதிட ரீதியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுவும் கேதுவும் நீச்சமடைகிறது ரிஷபத்துல அப்படின்னு சொல்றாங்க. மேபி அதுதான் வந்து எப்பயுமே ரிஷபத்துக்கு கஷ்டம், பிரச்சனைகள், குழப்பங்கள், ஏமாற்றங்கள், அவமரியாதைகள், நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் நிறைய சந்திக்கும் ரிஷபம். அப்படி என்ன ரிஷபம் பண்ணும்? ஒண்ணுமே பண்ணாது. என்ன பண்ணும்? சின்சியரான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இருக்கும். ஃப்ரெண்டுனால ஏமாற்றம் அப்படின்றது அனுபவிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் போறாங்க, இல்ல ஒரு +2லயே லவ் பண்றாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்கூல்ல சொல்ல வேண்டாம், ஏன்னா குழந்தைங்க இல்லைங்களா. நம்ம ஒரு காலேஜ்ல லவ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ்ல ஒரு பிள்ளையை பார்த்து லவ் பண்றாங்க அப்படின்னா பெரும்பாலும் ரிஷபம் என்ன பண்ணும், ரிஷபராசி பையன் என்ன பண்ணுவான்னா ஒரு துளாராசி பொண்ணையோ தனுசு ராசி பொண்ணையோ பார்த்து ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆவான், சட்டுன்னு அட்ராக்ட் ஆவான். அது ஏன் அப்படி அட்ராக்ட் ஆகுறாங்க தெரியாது. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு ஒத்து வராதவங்களா இருந்தாலும் துலாம் வந்து பாருங்க இது வந்து சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி அப்படின்றதுனால துலாம் மேல இயற்கையாவே அட்ராக்ஷன் அப்படின்றது இருக்கும். தனுசு மேலே அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு துலாம் ராசி தனுசு ராசியை பார்த்து அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்னும் போது ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு வந்து அழகா இருக்கு அப்படின்னா இந்த பையன் பின்னாடியே சுத்த ஆரம்பிப்பான். இப்போ இந்த சினிமாலாம் வந்து பாருங்க ஹீரோயிசம், நிறைய ஹீரோயிசம்லயும் கெத்த காமிச்சிக்கிறது மேஷம். உருகி 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 லவ் பண்றது யாரு அப்படின்னா ரிஷபம். ஒரு பையனை பாக்குதுன்னா ஒரு பொண்ணை பாக்குது அப்படின்னா அந்த பொண்ணு வந்து எந்த பஸ்ல போதோ அந்த பஸ்லயே போறது, அந்த பொண்ணு டிக்கெட் எடுத்து வச்சுக்கிறது, அந்த பொண்ணு தலையில இருந்து விழுந்த ரோஸ் எடுத்து பத்திரமா புக்குக்குள்ள வச்சுக்கிறது, அந்த பிள்ளை சாப்பிட்டுட்டு போட்ட சாக்லேட் கவர் எடுத்து புக்குக்குள்ள வச்சுக்கிறது. இந்த மாதிரி நிறைய கிறுக்குத்தனமான வேலை எல்லாம் யார் செய்வாங்க அப்படின்னா ரிஷபம் தான் பண்ணுவாங்க. இது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிறுக்குத்தனமா தோணும். ஆக்சுவலி கிறுக்குத்தனமா தோணுச்சு அப்படின்னாலும் அந்த லவ்ல வந்து பாருங்க ஒரு ஆழமான லவ், ஒரு ஆழமான அன்பு, இதெல்லாம் வந்து நம்ம சினிமால மட்டுமே பாக்குற மாதிரி ஒரு லவ்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா ரிஷபம் தான் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் ஒரு பிள்ளைய பார்த்தா கண் கொட்டாம பார்த்துட்டு இருக்கிறது, கையை இப்படி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கையை பிடிச்ச கையை விடவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கையை பிடிச்சிட்டு அந்த கையை இப்படியே வந்து எதுவுமே தொடாம அலைவாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் ரிஷபம். இதெல்லாம் நம்ம சினிமேட்டிக் லவ், ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரொமான்ஸ், ஒரு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கைக்கு புறம்பா இயற்கைக்கு அப்பாற்பட்டு பயங்கரமான லவ் யார் பண்ணுவாங்க அப்படின்னா ரிஷபம் தான் பண்ணுவாங்க. கண்ணோட கண் பார்த்து கையோட கை கோர்த்து உருகி 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 எத்தனை உருகினாலும் போடலாம், அத்தனை உருகி லவ் பண்ணுவாங்க. ஆனா இவ்வளோ உருகி லவ் பண்ணாலும் பெரும்பாலும் ஊத்திக்கோ அப்படின்றத உண்மை. ரீசன் என்ன அப்படின்னா இவங்க அதிகப்படியான லவ். ரிஷபத்துக்குங்க எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம வந்து லவ் பண்ற பொண்ணு நம்ம அம்மா மாதிரி நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா பெரும்பாலும் ரிஷபராசி ஜென்ஸ்க்கு வந்து பாருங்க அம்மா வந்து சந்திரன் உச்சமடையக்கூடிய ஒரு ராசியா இருந்தாலும் நான் பார்த்த வரைக்கும்ங்க நிறைய பேருக்கு அம்மானோட அன்பும் பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை. அது வந்து சுய ஜாதகம் சிலருக்கு ரொம்ப நல்லா இருக்கு, கொஞ்சம் அதாவது ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பேர் அம்மா பிள்ளையா இருப்பாங்க.
நல்ல வந்து சந்திரன் சுய ஜாதகத்துல நல்லா இருப்பா, அம்மா பிள்ளையா இருப்பாங்க. 90 பேர் வந்து பாருங்களேன் அம்மானோட சப்போர்ட் கூட இருக்காது, அம்மானோட பாசம் கூட இருக்காது. அப்ப என்ன நினைப்பாங்க அப்படின்னா, என் ஒய்ஃப் எங்க அம்மா கிட்டே எனக்கு பாசம் கிடைக்கல, எங்க அப்பா கிட்டே எனக்கு பாசம் கிடைக்கல, என் அண்ணன் தம்பி தங்கச்சி யார்கிட்டயும் எனக்கு பாசம் கிடைக்கல, சொந்தம் பந்தம் யார்கிட்டயும் கிடைக்கல, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த பொண்ணு வந்து நான் வந்து லவ் பண்றேன், இந்த பொண்ணு எனக்கு அம்மாவா இருக்கணும் அப்படின்னு நிறைய ரிஷபம் ஆசைப்படுவாங்க. எனக்கு வந்து ஒண்ணுமே வேண்டாங்க, எனக்கு கஷ்டம்னா என்னை வந்து மடியில படுக்க வச்சுக்கணும், என்னை தலையை தடவி கொடுக்கணும், என்னை நல்லா பாசமா பார்த்துக்கணும், எப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணும், பெரும்பாலும் ரிஷபத்துக்கு அமையிறது எப்படின்னா, எக்கனாமிக்கலி உன்னால எனக்கு என்ன வருது, இப்ப நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னா நீ எனக்கு என்ன செலவு பண்ணுவேன், நீ எனக்கு அன்பை வந்து கொடுக்குற, நீ எதையான கொடுத்துட்டு போ, அன்பையான கொடுத்துட்டு போ, பாசமான கொடுத்துட்டு போ, எந்த கருமத்தையான கொடுத்துட்டு போ. நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, நான் வந்து உங்ககிட்ட காசை எக்ஸ்பெக்ட் பண்றேன், எனக்கு ஸ்டேட்டஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன், வசதி எக்ஸ்பெக்ட் பண்றேன். இப்படிப்பட்ட ஒரு லவ் தான் ரிஷபத்துக்கு அமையும் பெரும்பாலும். அப்படி தப்பி தவறி என்னோட பூர்வ ஜென்ம கருமா சூப்பரா இருக்கு, எனக்கு ஒரு நல்ல பொண்ணு அமைஞ்சிடுச்சு அப்படின்னாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது ஏஞ்சலா இருக்கிறது. அந்த பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு முன்ன வந்து ஒரு தேவதையா இருக்கு, ஒரு அப்சரஸா இருக்கு, ஒரு ஏஞ்சலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அது என்ன ஆகுமோ தெரியாது, அதுக்கு 2 கொம்பு முளைச்சிடும், அது ஒரு டெவிலா மாறிடும் அப்படின்னு சொல்ல, ஒரு பேய்க்குட்டியா மாறிடும். அப்ப இந்த பையன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றானோ அதை அந்த பிள்ளை செய்யவே செய்யாது. அப்ப ரிஷபம் என்ன ஆகும், பிறந்ததுல இருந்து பெருசா வந்து ஹாப்பினஸ் கிடையாது. கல்யாணம் லவ் பண்ணும்போது உருகி 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 லவ் பண்ண, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், நீ என்ன வேண்டாம் அப்படின்ட்டு நான் சூசைட் ட்ரை பண்ணுவேன். அதாவது சூசைடல் அட்டம்ஸ்லாம் பண்ணக்கூடிய நிறைய ராசி என்னன்னா ரிஷப ராசி. நிறைய பேர் வந்து பாருங்க இந்த தாடி வச்சுக்கிறது, தண்ணி அடிக்கிறது, ஒரு அடிக்ஷன் போறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசிங்க. அந்த பொண்ணை மறக்க முடியாம கஷ்டப்படுறது, இதெல்லாம் ரிஷபம். அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல இருந்து மீண்டு வருவாங்க. பல மாதங்கள் சில வருடங்கள் கூட ஆகும் ரிஷபாத்ல இருந்து மீண்டு வரதுக்கு. மீண்டு வந்தாது இது புத்தி வருமா, புத்தி வராது. அதுக்கப்புறம் மீண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இன்னொரு பிள்ளை நம்ம கிட்ட, என்னங்க ஏன் நீங்க அப்படி எல்லாம் பண்ணீங்க, நீங்க அந்த பொண்ணு இல்லைன்னா என்ன, எத்தனையோ பொண்ணு இருக்குன்னு ஒத்த வார்த்தை அந்த பிள்ளை சொல்லியிருக்கோம், அதை நம்பி அந்த பிள்ளை நம்ம மேல பாசமா இருக்குன்னு நினைச்சு அந்த பிள்ளைய லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. புரியுதுங்களா? சோ சட்டுன்னு ஏமாந்துருவாங்க. பட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்டா 4 வார்த்தை பேசினா போதும் டபால்னு காலில் விழுந்துடுறது எது அப்படின்னா ரிஷபம் தான். அதே மாதிரிங்க ரிஷபத்துக்கிட்ட வந்து இந்த சூப்பர் டூப்பரான கேரக்டர்னும் சொல்லலாம், இது வந்து பாவமா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன், நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன், உன் காலில் விழுறியா காலில் விழுன்னு சொல்றியா விழுவேன், நீ வந்து என்னை எவ்வளோ வேணா அசிங்கப்படுத்து, எனக்கு நீ வேணும் அப்படின்றதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ரிஷபம். ஆனா என்ன அப்படின்னா, இப்படி பெரும்பாலும் எவ்வளோ ஈல்டானாலும், எவ்வளோ வந்து ஒய்ஃப் கிட்ட லவ்வர் கிட்ட காலில் விழுந்து கதறி அழுதாலும் பிள்ளை வேண்டாம் அப்படின்ட்டு போயிடும். அது ரீசன் என்ன அப்படின்னா, இவன் ரொம்ப சல்ல பண்றான், ரொம்ப அன்பு 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 பாசம் 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 இவன் உயிரை எடுக்கிறான் அப்படின்றது லவ்வரா இருந்தாலும் சாலிடா சொல்லும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒய்ஃபா இருந்தாலும் சாலிடா சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப அஃபெக்ஷனை எதிர்பார்ப்பேன். உலகத்துல கிடைக்கவே கிடைக்காது எதுனாங்க, உண்மையான அன்பு. அந்த உண்மையான அன்பை நான் நிறைய எதிர்பார்க்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்தினோட லவ் இப்படியா போகும். அப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்னாலும் அதுக்கு 2 கொம்பு முளைச்சிடும், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரிங்களா? முக்கியமா வந்து இந்த துலாம்லாம் கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். துலாம் தனுசு எல்லாம் என்ன நம்ம செஞ்சாலுங்க அவங்களுக்கு நம்மள பிடிக்கவே பிடிக்காது. ரிஷபம்னா எதிரி மாதிரி பார்ப்பாங்க. சுய ஜாதகத்துல பிளானட்டரி பொசிஷன் நல்லா இருக்கு அப்படின்னா, கம்பேட்டபிலிட்டி நல்லா இருக்குன்னா அது பியாண்ட் தட். பட் இருந்தாலும் சொல்றேன், இன் ஜென்ரல் நான் சொல்றேன். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, பெரும்பாலும் லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பாங்க. ஒரு லவ் ஏமாந்து அழுது புரண்டு மீண்டு வந்து திருப்பி இன்னொரு லவ்ல ஏமாறுறது. எங்க 3-4 லவ்ல ஏமாந்த ரிஷபத்தெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேங்க. அந்த மாதிரி தான் பர்சனாலிட்டிஸ், பாவம் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து பாருங்க, அவங்களோட ரொமான்ஸை புரிஞ்சிக்காத ஒரு பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்குங்க, லைஃப்ல நிறைய இழந்துட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி இவ்வளோ ஒரு பாசமான ஒரு ரிஷபராசி அன்பரை மிஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணை விட முட்டாள், அந்த பொண்ணை விட அன்லக்கி உலகத்துல யாரும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அதுக்கப்புறம் இவங்களோட தொழில் கேரியரை பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களோட கேரியர் எப்படி இருக்கு அப்படின்னா, நல்லா உழைப்பாங்க, மாடு மாதிரி உழைப்பாங்க. ரிஷபம் எப்பயுமே வந்து பாருங்க 2ஆம் பாவம் இல்லைங்களா, தன குடும்ப வாக்குஸ்தானம், அந்த 2ஆம் பாவம் இருக்கிறதுனால எப்பயுமே வந்து பாருங்க காலச்சக்கரனுக்கு 2ஆம் பாவம். காசு பண்ணணும் அப்படின்றதுல கான்ஷியஸா இருப்பாங்க. சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், செலவும் பண்ணுவாங்க. நல்ல, அதாவது அவங்களோட வசதியை பொறுத்து நல்ல செலவு பண்றது, நல்ல நல்ல கோடிக்கணக்கில் காசு இருக்குன்னா நல்ல லாவிஷா ஸ்பெண்ட் பண்றது ரிஷபத்துக்கு பிடிக்கும். வசதி கம்மியா இருக்கு அப்படின்னா சும்மா ஒரு ரேஞ்ச் கம்மி, ஒரு ஜிப்பா போடுறாங்க, ஒரு குர்தா போடுறாங்க, இல்ல ஒரு பேண்ட் ஷர்ட் போடுறாங்கன்னா கூட ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்க ரிஷப் ராசி ஜென்ஸ். இயற்கையாவே அந்த வசீகரம் அப்படின்றது அவங்களுக்கு உண்டு. வசீகரமான தோற்றம், ஒரு பிளசன்ட் அப்பியரன்ஸ் இயற்கையாவே ரிஷபத்துக்கு உண்டு.
அது பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க, அட்ராக்டிவா இருப்பாங்க. அதான் நான் முதலே சொன்னேன், பார்த்தா சட்டுன்னு திரும்பி பார்க்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தான் இருப்பாங்க. சரி, இப்போ அவங்களோட வேலை வந்து பாருங்க, நல்ல வேலை செய்வாங்க, நல்ல காசு பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்ப நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நல்ல பாசமான பையன், நல்ல பையன், நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா வந்து உழைச்சி 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 பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற எண்ணம் இயற்கையாவே ரிஷபத்துக்கு உண்டு. உனக்கு நீ மிஸ் பண்றனா நீ எவ்வளவு பெரிய முட்டாள் இல்லைங்களா? சரி, ஓகே, அப்படி முட்டாள்களை விட்டுடலாம் நம்ம, ஓகேங்களா? சரி, ஆனா அதை விட பெரிய முட்டாள் யாரு அப்படின்னா ரிஷபம் தான். ஏன்னா அவ வந்து வேண்டாம் அப்படின்னு உதறிட்டு நம்மள போயிருந்தாலும் அவ மனசுல எங்கேயோ ஒரு மூலையில இருந்துட்டே இருப்பா, மறக்கவே முடியாது. அதுதான் ரிஷபம். அதை நினைச்சு நினைச்சு திடீர்னு யாராவது ஒரு பிள்ளை சிரிச்சிச்சுன்னா அவ சிரிச்ச மாதிரியே இருக்குதே, அவ நம்ம கூட பேசுற மாதிரியே இருக்கே, அவளோட ஞாபகம் அப்பப்ப வந்து வந்து அவளோட முகம் வந்து பாருங்க ஒரு டிவி ஸ்கிரீன்ல வந்து வந்து போற மாதிரி மனசுக்குள்ள வந்து வந்து போவோம். லைஃப் லாங் மறக்க மாட்டாங்க. லைஃப் லாங் வந்து பாருங்க அவங்களோட லவ்வை மறக்கவே மாட்டாங்க. அதுதான் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வந்து பாருங்க பெரும்பாலும் நல்ல கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அதுக்காக மற்றவங்களை ஏமாத்தி, மற்றவங்களை அடிச்சு, மற்றவங்களை துன்புறுத்தி, மற்றவங்களை காசை பிடிச்சி, மற்றவங்களை சொத்தை அபகரிச்சு அப்படிலாம் வாழ மாட்டாங்க. உழைக்கணும், உழைச்சி ஹார்ட் ஒர்க் பண்ணி பெரிய ஆள் ஆகணும், நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும். நியாயமான ஆசைகள் தானே இது இருக்கும். சரிங்களா? இவங்களோட மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இலகிய மனம், பிடிவாதம். ஒரு பொண்ணு நம்மளை ஏமாத்துது அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த பொண்ணை என்னால மறக்க முடியல. ஒரு பொண்ணு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சாலும் என்ன லவ் பண்ணுது, இன்னொருத்தரோட ரிலேஷன்ஷிப் இருக்கு, என்னால அந்த பொண்ணை மறக்க முடியல மேடம். ஏன்னா அந்த பொண்ணு எப்படி வேணா இருக்கலாம், அவ திருந்தி வருவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொன்ன எத்தனையோ ரிஷபராசி ஜென்ஸை நான் பார்த்திருக்கேங்க. நான் எத்தனையோ பேருக்கு கவுன்சிலிங்கும் கொடுத்துருக்கேன். நிறைய ரிஷபராசி ஜென்ஸ் இப்படி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், சார் அந்த பிள்ளை வேற பர்சனோட ரிலேஷன்ஷிப்பே இருக்கு, எதுக்கு அப்படின்னா, இல்ல மேடம் அவ லவ் உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா ஏன் லவ் உண்மை அப்படிம்பாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து பாருங்க பாவப்பட்ட ஒரு ராசி எது அப்படின்னா ரிஷபராசி அப்படின்னு தான் தோணும். பட் பியாண்ட் தட் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த அளவுக்கு லவ், அந்த அளவுக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ்லாம் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம பிராணிகள் கிட்ட, முக்கியமா டாக்ஸ் கிட்ட இருந்து தான் நம்ம அன்கண்டிஷனல் லவ் அப்படின்றது வாங்க முடியும். ஆனா ரிஷபத்து கிட்ட இருந்து அந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படின்றது சாலிடா கிடைக்குங்க. இதுதான் உண்மை. சரி, இப்போ இவங்களோட மைனஸ் நான் முன்னமே சொன்ன மாதிரி ரொம்ப கோவம் வந்துச்சு அப்படின்னா அவங்களோட கோவத்தை அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது கோவம் வருமா? அந்த கருமம் வந்தே தொலையாது. பல வருஷம் ஆகும் அந்த கருமம் வர்றதுக்கு. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து கோவம் வந்து புரிஞ்சு தெளிஞ்சு நம்ம வந்து டெவலப் ஆகணும்னு வந்துட்டா பிரச்சனையே இல்லை, அது வராது. ரொம்ப வந்து பாருங்க பல முறை மிதி வாங்கி, பல முறை வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்கி, பல முறை அசிங்கப்பட்டு, பல முறை அவமானப்பட்டு, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து டிகிரேட் பண்ண பின்னாடி தான் அந்த கோவம் அப்படின்றது வரும். கோவம் வந்த பின்னாடி ரிஷபம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷபத்துக்கு இன்னொரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் ஒன்று இருக்கு. லவ், லௌகிக வாழ்க்கை, ரொமான்ஸ், சினிமேட்டிக் லவ், உருகி உருகி லவ், இது எல்லாத்துக்கும் மேல ரிஷபத்துக்கு ஒன்று இருக்குங்க. என்ன அப்படின்னா, நான் சாதிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா என்ன வந்து பாத்தீங்கன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். நான் வெகுண்டு எழுந்துட்டேன் அப்படின்னா அவ்வளவுதான், ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி தான். வெகுண்டு எழுந்துட்டேன் அப்படின்னா எரிமலையா வெடிக்குவேன், யாராலையும் என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நான் வந்து ஒரு கோபுரத்துல போயிட்டு உட்கார்ந்துட்டு தான் நான் பின்னாடி திரும்பியே பார்ப்பேன். இது வந்து பாருங்க பொதுவா ஒரு வார்த்தை, ஒரு வாசகம் உண்டு, என் கால்கள் ஓய்வெடுக்கும் போது நான் எடுத்துக்கொண்ட இலக்கை அடைந்திருப்பேன் அப்படின்பாங்க. அடைந்திருக்க கூடும், அடைந்திருப்பேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நான் என்னோட டெஸ்டினியை ரீச் பண்ண பின்னாடி தான் நான் வந்து பாருங்க ரெஸ்டே எடுப்பேன். அந்த மாதிரி ஒரு வெறித்தனமா வந்து பாத்தீங்கன்னா வெகுண்டு எழுந்து ரீச் ஆயிடுவாங்க, பீக்ல போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ரிஷபராசி ஜென்ஸ். சரி, இவங்களோட மைனஸ் தான் நான் முன்னே சொன்ன மாதிரி இலகிய மனம், ஏமாற்றம். நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்கள விட்டு நம்ம மனசு வந்து பிரியாம இருக்கிறது, இதெல்லாம் மைனஸ். இதெல்லாம் மைனஸ் மாதிரியே தெரியல. இல்ல ரிஷபத்துக்கிட்ட மைனஸே இல்ல, ஃப்ராங்க்லி சொல்லணும் அப்படின்னா. ரிஷபத்துக்கிட்ட எப்பயுமே எந்த மைனஸும் சொல்ல முடியாது. ரொம்ப நல்லவங்க, அதுதான் உங்களோட மைனஸ். ரொம்ப அன்பானவங்க, அதுதான் உங்களோட மைனஸ். ரொம்ப பாசக்காரவங்க, அதுதான் உங்களோட மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஹெல்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு வந்து பாருங்க ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ்னு பெரும்பாலும் எப்பயுமே இருக்காது. ஆனா அவங்களுக்கு வந்து பாருங்க எப்ப பாரு ஏதாவது ஒரு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்க மாதிரி தோணும். ஏன்னா சைக்கோசோமேட்டிக் டிசார்டர், எனக்கு மன ரீதியா நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஏமாற்றம் இருக்கு, அதனால உடல் ரீதியான உபாதைகள் இருக்க மாதிரி என் உடம்பும் என்னை ஏமாத்துது. எல்லாரும் ஏமாத்துவாங்க, அவங்க உடம்பும் ஏமாத்தும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி சாப்பிட்றது அப்படின்னா நல்ல கொஞ்சம் டேஸ்டா சாப்பிடணும். நல்ல வந்து கொஞ்சமே சாப்பிட்டா கூட நல்ல வந்து ஒரு சிலர் வந்து பாருங்க ரொம்ப ஸ்வீட்ஸ் நிறைய பிடிக்கும், சிலருக்கு வந்து பாருங்க ரொம்ப ஸ்பைசி பிடிக்கும், 5-3 அடுக்கா இருந்து சாப்பிட்றது பிடிக்கும். ஆனா எனக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன், நான் வந்து பெரிய கோட்டீஸ்வர வீட்டில் பிறந்திருக்கேன், அந்த பொண்ணுக்கு சாப்பாட்டுக்கே வழியில எங்க அப்பா என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், போய் தொலை, அவ கூட இரு, உனக்கு சொத்துல ஒரு காசு கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எங்க அப்பா என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாலும் அந்த பொண்ணு வீட்டில் போயிட்டு பழைய சாதம் இருந்தா கூட நான் சந்தோஷமா சாப்பிடுவேன். அதாவது அறுசுவை உணவு சாப்பிடும்போது கூட எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் இல்லை, அந்த பொண்ணு வீட்டில் பழைய சாதம் சாப்பிடும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கு அப்படின்னு எந்த எக்ஸ்ட்ரீம்ஸ்னால இறங்கி போகக்கூடிய அன்பர்கள் யாரு அப்படின்னா ரிஷபராசி அன்பர்கள் தான்.
இவங்களுக்கு ஃபேவரட்டான திசை எது, அதாவது லக்கியான திசை எது அப்படின்னா தெற்கு. ஃபேவரட்டான கலர்ஸ் வந்து பாருங்க பொதுவாகவே பிஸ்தா கலர், லைட் ரோஸ், அந்த பேபி பிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது, இந்த ஸ்கை ப்ளூ, இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே லக்கியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக ரிஷபராசி ஜென்ஸ் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லாமே ப்ளஸ்ஸுங்க, எதுவுமே மைனஸ் கிடையாது, எக்ஸ்ட்ராடினரி ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்னே ஒன்று உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, லௌகீக வாழ்க்கை, இந்த லவ் ரொமான்ஸ் இதெல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட டெஸ்டினியை ரொம்ப சீக்கிரமே அடையக்கூடிய ராசி எது அப்படின்னா ரிஷபம் அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள்.